ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட பீட்ரூட்டோட நன்மைகளும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பீட்ரூட்டை அடிக்கடி சாப்பிட்டா ரத்தம் ஊறும் அப்படிங்கிறது உண்மை தான். ஏன்னா பீட்ரூட்டில் போலிக் ஆசிடும் பொட்டாசியம் நார்ச்சத்து இருக்கிறனால இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரும். பீட்ரூட் பொரியலுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட தோலை சீவி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் இலைகள் பார்த்திங்கன்னா என்னதான் பீட்ரூட் இனிப்பாக இருந்தாலும் அதோட இலையில் பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரையை ரத்த சர்க்கரை அளவு கம்மிப்படுத்தும். ஸோ நீங்கள் பீட்ரூட் இலைகள் கிடைத்ததுன்னா அதை வாங்கி நீங்கள் அதை சூப்பு வச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கம்மிப்படுத்தும். நம்ம ரத்த ஓட்டத்தை சீராக்கிறது மட்டும் இல்லாமல் கல்லீரலில் இருக்க கொழுப்பை கரைக்கிறதுக்கும் நமக்கு இந்த பீட்ரூட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ பீட்ரூட்டை வாரத்துக்கு ஒரு 2-3 டைம் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னாவே போதும். நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் பீட்ரூட்டை டெய்லி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா 150 கிராம் பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 58 கலோரி மட்டும்தான் இருக்குது. ஸோ இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஜூஸ் போடுறீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் ஆரஞ்சு சாரோ இல்லை எலுமிச்சை சாரோ சேர்த்து நீங்கள் ஜூஸாக குடிங்க. வெறும் பீட்ரூட்டை ஜூஸாக குடிக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நான் குக்கரில் போட்டுக்கிறேன். குக்கரில் போட்டுட்டு கம்மியான தண்ணி தான் விடணும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்தக்கூடாது. பாருங்கள், ஒரு டம்ளர் அளவு தண்ணி தான் நான் சேர்த்துருப்பேன். அப்போ தான் நமக்கு பீட்ரூட் வேகும் போது அந்த தண்ணியில் இருக்க சத்துக்கள்லாம் நமக்கு வெந்து அந்த பீட்ரூட்டோடையே இருக்கும். நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. அந்த தண்ணியை வடிகட்டி நீங்கள் அது கூட கொஞ்சோண்டு உப்பு மிளகும் போட்டு குடிச்சிங்கன்னா பீட்ரூட் சூப் மாதிரி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் உப்பு போட மறந்துட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா பீட்ரூட் குழஞ்சிரும். அப்போ பொரியல் பண்ணால் நமக்கு டேஸ்ட்டாக இருக்காது. 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே அப்படி விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக தாளிக்கிறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப குவிக்காக பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள், இப்போ 2 விசில் விட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், நான் ஊற்றின தண்ணி ஃபுல்லாமே நமக்கு பீட்ரூட் நல்லா வெந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுக்கலாம். பீட்ரூட்டில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது உடல் எடையை குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ரத்த சோகை சீராகும். ஸோ அடிக்கடி பீட்ரூட்டை குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க. கடுகு போட்டு கடுகு கொஞ்சம் புரிஞ்சோன்னா கொஞ்சமாக தாளிப்பு உளுந்தும் கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டோட நன்மைகள் சொல்லணும் அப்படின்னா நமக்கு இந்த ஒரு வீடியோ பத்தாது. ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. நம்ம இதை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ கண்டிப்பாக பீட்ரூட்டோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நீங்களும் எடுத்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ இருந்தே நீங்கள் டெய்லி கொடுத்தீங்கன்னா ரத்த சோகை அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக வராது. அதே மாதிரி அவங்களுக்கு இரும்பு சத்து நல்லா அதிகமாக கிடைக்கும். அப்படி இரும்பு சத்து நல்லா அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு மூட்டு எலும்புகள் எல்லாமே ரொம்ப பலமாகும். அதனால் பீட்ரூட்டை அடிக்கடி நீங்கள் உணவில் சேர்த்துக்க பாருங்கள். நான் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுவே போதும். இது கூட நீங்கள் வரமிளகாவோ பச்சை மிளகாவோ நீங்கள் சேர்த்தணுன்னே இல்லை. இப்படி பண்ணிங்கனாவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் பீட்ரூட் ஜூஸை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது. நல்லா ஸ்கின் ரொம்ப பளபளப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பீட்ரூட் மாஸ்க்கெல்லாம் வாங்கி அந்த பவுட்ரு வாங்கி மாஸ்க் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பேக் போடுறோம். அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நீங்கள் டெய்லியும் நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபேஸ் பளபளப்பாக இருக்கும். நம்ம என்னடா மேலே பூசுறதை விட உள்ளே சாப்பிட்றது தான் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குங்கிறத நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஆல்ரெடி நம்ம பீட்ரூட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு இந்த மாதிரி ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. தூளெல்லாம் கருகிரும். இந்த மாதிரி ஒரு 2 பரட்டிட்டு நம்ம வேக வச்சு எடுத்த பீட்ரூட்டை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பீட்ரூட்டில் இவ்வளோ பெனிஃபிட் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக யாருமே பீட்ரூட்டை மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா இது விலையும் ரொம்ப கம்மி தான். எல்லா பக்கமும் ரொம்ப ஈஸியாகவும் கிடைக்கும். இதை கட் பண்ண மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்து தாளிச்சிங்கனாவே நமக்கு ரொம்ப வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாருங்கள், எனக்கு கரெக்டாக வெந்திருக்கு. ரொம்ப குலையில். நான் சொன்ன மாதிரி 2 விசில் விடுங்க. தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிரும்.
அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து பீட்ரூட்டை சாப்பிட்டா அல்சர் வந்து க்யூர் ஆகும். ஞாபக சக்தியை அதிகரிக்கிற இந்த மாதிரி பீட்ரூட்டை வந்து டெய்லி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி கூட கொடுங்க, தப்பே இல்லை. டெய்லி கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லது தான். இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் நான் டேஸ்ட்டுக்காக வந்து நான் கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். எந்த சாம்பார் தூளாக வேணால் இருக்கலாம், வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம், கடையில் வாங்கினதாக இருக்கலாம். லைட்டாக லாஸ்ட்டாக மேலே இப்படி தூவி விட்டுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது கூட நம்ம இன்றைக்கி எதுவுமே சேர்த்துல, தேங்காய் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்த்ததுனால நம்ம வந்து இந்த மாதிரி சாம்பார் தூளை சேர்த்துக்கிட்டோம்னா போதும், நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ஒரு 10 மினிட்ஸ் தான், ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் பீட்ரூட்டை வந்து வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே பண்ணி கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது, இரும்பு சத்து அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகரிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.